ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த முகநூல் வாயிலாக மற்றும் இணையதளத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள். திருச்சபையிலிருந்து அநேகர் கேட்டுட்ருப்பீங்க. உங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. இந்த 4ஆம் தேதி அக்டோபர் மாதம் ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுப்பார் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவாகிறதற்கு நான் என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேனா என்பதுதான் கேள்வி. சற்று நேரத்திற்கு முன்பு ஆண்டவரை ஆராதனையில் மகிமையாய் நடத்தின அன்பு பாஸ்டர் நைஜல் அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது சொன்னாங்க, பயப்படாதீங்க, உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் எழும்பலாம், திடன் கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார், தைரியமாக இருங்க. நம்ம பயப்பட பயப்பட என்ன உண்டாகும் சொன்னார்? என்ன உண்டாகுமா? பயப்பட பயப்பட விசுவாசம் குறைஞ்சிரும் சொன்னார். ஆமென். உண்மை அதுதான். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் அல்லது இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வாக்குத்தத்தத்தை நாம் கேட்போம். ஒரு சின்ன ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். இதை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, you are not worshiping the God who is dead. I want to repeat again. You are not worshiping the God who is dead. You are worshiping the God who is alive. நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் மரித்தவர் அல்ல, அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். ஆகினால சின்ன ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே, உடைய வார்த்தையை நாங்கள் கேட்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும், ஆசீர்வதியும். இது யாரெல்லாம் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறாங்களோ நீர் யார் என்பதை நிரூபித்தருளும். உடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எஸ் மை beloved friends in Christ, அன்பு நண்பர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பு விசுவாச பெருமக்களே, உங்களை நான் ஒரு விஷயம் கூட வாழ்த்துகிறேன். எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் ஆன் காலில் கேட்டுட்ருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன். கிருபா, பிரைஸ் காட். எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Is it possible to connect this EPBX? It's okay. வாசிங்க. ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை படிக்கும்போது ஒரே சந்தோஷம். ஏன் தெரியுமா? இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரர்களே, கர்த்தருடைய ஊழியர்களே, விசுவாசிகளே, என்ன சந்தோஷம் தெரியுமா? எரேமியா 20:11 2வது பாட்டு ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? யார் எனக்கு விரோதமாக எழும்பினாங்களோ அவங்கள நான் மேற்கொள்வேன். அது நினைக்கும் ரொம்ப சந்தோஷம்தான், உண்மைதான். யாராவது நமக்கு விரோதமாக எழுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஏதாவது ஒரு அபசகனமாக நடந்துச்சுன்னு வைங்களேன், ஒரே சந்தோஷம். பத்தியா பத்தியா எப்படி பேசுனா, எப்படியெல்லாம் எழும்புனாங்க. அது ஒரு விதத்தில் தேவன் தண்டிச்சிட்டாரு. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் தான் நீதி உள்ள நியாயாதிபதி. அதுதான் இன்னைக்கு 45ஆம் சங்கீதத்திலே வாஸ்தவம். அவர் நீதியை விரும்புகிறவர். யாருக்கு தெரியுமா இதை செய்வார்? அதுதான் அது பியூட்டி. இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதை செய்ய மாட்டார். இந்த எரேமியா தீர்க்கதரிசி புலம்பி சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தருடைய ஜனங்கள் அவருக்கு பிரியமில்லாமல் வாழும்போது அவங்க பிரச்சனையை சந்திக்கிறாங்க. ஆனால் திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன், கர்த்தருடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளுக்கு பிரியமில்லாமல் வாழும்போது பிரச்சனையை சந்திக்கிறாங்க. ஆனால்
பிரச்சனை அவங்கள சாப்பிட்றது. புரிஞ்சுச்சா? கடவுளுக்கு பிரியம் இல்லாமல் ஒரு கர்த்தருடைய பிள்ளை வாழும்போது பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை இந்த கடவுளுடைய பிள்ளை என்ன பண்ணிடுது? அழித்து விடுகிறது. ஆனால் கடவுளுக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை இந்த கடவுளுடைய பிள்ளைய மேற்கொள்ளாம இந்த கடவுளுடைய பிள்ளை பிரச்சனையை மேற்கொள்ளுகிறார். விளங்குச்சா? விளங்குச்சா? அப்படின்னா இந்த கடவுளுடைய பிள்ளை பிரச்சனையை மேற்கொள்றார் அப்படின்னா அந்த ஒரு மனிதனால தன்னால் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. என்னால் ஒரு 100 கிலோவை என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நேரம் தூக்கலாம், அவ்வளோதானே. ரொம்ப நேரம் தூக்க முடியுமா? முடியாது. ஒரு டன்னு நான் தூக்கணும்னா வாய்ப்பா கற்பனையில் கூட நினைக்க முடியாது. ஆனால் நான் ஒரு டன் வெயிட்டை நான் தள்ளுறேன், பல 1000 கிலோ நான் என்ன பண்ணுறேன்? நகர்த்துறேன் அப்படின்னா யோசிப்பாங்க. என்ன யோசிப்பாங்க? இந்த ஸ்ட்ரென்த்து இவருக்கு எங்கேருந்து வந்துச்சு? இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்களுடைய பலவீனங்களுடைய போராட்டங்களில் பிரச்சனைகள் அதிகமாக வரும்போது அந்த பிரச்சனையை சமாளித்து எதிர்நீச்சல் போடும்போது தான் அந்த மீனை பற்றி பேச ஆரம்பிப்போம். சின்ன மீன் தாங்க, ஆனால் அந்த மீன் எதிர்நீச்சல் போடுது. எதிர்நீச்சல் போடாத மீனுக்கு என்ன பேர்? கருவாடு. ஜீவனற்றது. எதிர்நீச்சல் போடுகிற அனுபவம். அப்போ அந்த மீன் எதிர்நீச்சல் போடுது, நிறைய சாகசங்கள் செய்துனும் போது அந்த மீனை பற்றி என்ன பண்ண ஆரம்பிப்போம்? என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, சங்கரா மீனுக்கு ஒரு தன்மை இருக்குது, பாறை மீனுக்கு ஒரு தன்மை இருக்குது, நெத்திலிக்கு ஒரு தன்மை இருக்குது, வவ்வாலுக்கு ஒரு தன்மை இருக்குது. உண்மைதானே? அப்போது கர்த்தருடைய பிள்ளை அவன் சத்துருவை மேற்கொள்ளுகிறான் அப்படின்னா அப்போ அவனுக்குள்ளே இருக்கிறது யாரு? அவன் என்ன சாப்பிடுகிறான்? எப்படி அவன் பிரச்சனையை மேற்கொள்ளுகிறான்? ஆராய்ந்து பார்க்கும்போது தான் தெரியும் அந்த கர்த்தருடைய பிள்ளையோடு கர்த்தர் இருக்கிறார். விளங்குச்சா? ரொம்ப எளியமாக நடையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது. ரோமர் 8:31. இவைகளை குறித்து இப்போ உலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகள், குடும்பத்தில் நடக்கிற சூழ்நிலைகள், அலுவலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகள், சமுதாயத்தில் நடக்கிற சூழ்நிலைகள், இவைகளெல்லாம் குறித்து நான் என்னன்னு சொல்றது? நம்ம போய் பிரச்சனை சால்வ் பண்ண முடியுதா? சமுதாயத்தில் இருக்கிறத, குடும்பத்தில் இருக்கிறத சால்வ் பண்ண முடியுதா? பெருசாகிட்டு தான் போகுது. அநேக நேரம் புரிந்து கொள்ளுதல் அதிகமாய் கிடைக்கவில்லை. உறவுகளுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள, சமுதாயத்தில், ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையில் விட முடியாத பாவங்கள், வெளியே வர முடியாத துக்கங்கள், இவைகளை குறித்து நான் என்ன சொல்ல முடியும்? ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமரில் எழுதும்போது 2ஆம் பகுதி சொல்லுகிறது, தேவனின் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஆமென். ஒரு சூத்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். சூத்திரம் என்றால் இங்கிலீஷில் ஃபார்முலா. என்ன சொல்லிக் கொடுக்கிறாரு? ஒரு ஃபார்முலா. இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, ஒரு ரகசியத்தை, ஒரு ஒரு ஃபார்முலா சொல்லித்தாரேன். ஃபார்முலா தெரிஞ்சாதான் ஈக்குவேஷனில் என்ன ஒரு அவுட்புட் வரும். ஃபார்முலா தப்பு அப்படின்னா சம் என்ன ஆயிரும்? டேலி ஆகாது. என்ன உண்மைதானே? A + B ² ஃபார்முலா தெரிஞ்சாதான் கடைசியாக B² முடியும். உண்மைதானே? ஃபார்முலாவே தெரியாமல் எப்படி இங்கே ஜெயிக்கிறது? மரம் வெட்டுறதுக்கு காய்கறி வெட்டுற கத்தியை கொண்டு போனால் மரம் வெட்ட முடியுமா? முடியாது. எனக்கு வருகிற பிரச்சனைகள் அதிகம். பவுல் சொல்றார், இவைகளை குறித்து நான் என்னன்னு சொல்றது? என்னன்னு சொல்றது? ஆனால் ஒன்று மாத்திரம் நான் கற்றுக்கிட்டேன், தேவன் என் பட்சத்தில் இருந்தா எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அப்போ என்ன பாஸ்டர் அந்த ஃபார்முலா?
நம்ம பட்சத்தில் கர்த்தரை உட்கார வைப்பதும் கர்த்தரோடு நாம் இருப்பதும், அதற்கு என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்வதுதான் சூத்திரம். புரிஞ்சுச்சா? காரியம் ஆகணும்னா இந்த உலகத்தை நம்ம கூட யார் வேணும்? யாரோ ஒரு விஐபி வேணும் இல்லை? உண்மைதானே? பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சிபாரிசு வேணும், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இல்லை? ஒவ்வொரு ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம அடைவதற்கு என்ன பண்ணுறோம்? யாராவது பேச மாட்டாங்களா? சின்ன விஷயத்துக்கு கூட. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்கள் கூட ஒரு சாதாரண ஒரு மனிதனாய் அல்ல, பயங்கரமான ராஜாதி ராஜாவாய். வேதம் அழகாக சொல்லி பாருங்க. கர்த்தரோ, எரேமியா 20:11, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். என்ன பதம்? present continuous and also it's a present tense. என்னோடு கூட இருக்கிறார். அதனால எதிராளி என்ன பண்ண முடியாது? மேற்கொள்ள முடியாது. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம ஜெபிக்கலாம், பாடலாம், ஆராதனை நடத்தலாம், செய்தி கொடுக்கலாம். ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கவும், ஆண்டவர் எனக்குள் இருக்கவும் நான் என்னை மாற்றிக்கொள்வேன் என்றால், நான் யுத்தம் செய்ய வேண்டாம், அவர் யுத்தம் செய்வார். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள் தான் யுத்தம் பண்ணுறாரு அப்படின்றது சிலருக்கு தெரியாது. சிலர் நிறைய பிரச்சனையில் கடந்து வருவாங்க. எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் அவங்க பிரச்சனை மாறாது. ஏன் தெரியுமா? அவங்க தேவனுடைய சித்தத்துக்கு மாறி இருப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? பைபிள் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனை என்ன பண்ண மாட்டாராம்? கூட்ட மாட்டாராம். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், பிசாசு உங்களை எதாவது பண்ண முடியுமா? பிரச்சனை தான் பண்ண முடியுமா? சேகர் பிரதர் இருக்கார், ஐ கேன் யூஸ் பிரதர் சேகர் இஸ் நேம். இப்போது அவருடைய கடைசி பையன் கூட இருக்கிறான். திடீர்னு ஒரு பக்கத்து வீட்டுக்கார பையன் ஓடி வந்து அவனை அடிக்க ஓடி வரார். ஏதோ விளையாட்டு தானமா. உடனே அப்பா பார்த்து சும்மா இருப்பாரா? எப்படி? முதல்ல என்ன பண்ணுவோம்? தடுப்போம். அப்பா இல்லைன்னா அடிச்சுட்டு போயிடுவான். உண்மைதானே? அப்போ என்னை உண்டாக்கின ஆண்டவர், என்னை உருவாக்கின ஆண்டவர் அன்புள்ளவர் தான், நல்லவர் தான். அதே நேரத்தில் மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் மாறுபாடு உள்ளவராய் இருக்கிறார். அவர் தயை உள்ளவனுக்கு அவர் தயை உள்ளவராய் இருக்கிறார். அவர் அதாவது புனிதனுக்கு புனிதராய் இருக்கிறார். அதனால தான் நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. ஆண்டவர் வந்து சிலருக்கு வந்து எப்படி தெரிகிறார் அப்படின்னா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிகிறார். ஆண்டவர் சிலருக்கு அப்படி தான் தெரிகிறார். சிலருக்கு மாத்திரம் அன்பாக தெரியும். நிறைய பேர் கேட்குறாங்க, தெரியுமா, அது என்னங்க அவங்களுக்கு மாத்திரம் ஆண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. உண்மைதானே? இல்லை, நானும் தான் சர்ச்சுக்கு போகிறேன், எனக்கு செய்ய மாட்டேன்றாரு. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, learn one best principle in the Christian life. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு அடிச்சுவடை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? நான் கர்த்தருடைய பிள்ளை என்றால் கர்த்தர் என்னோடு இருக்க என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைனா கூட நான் கர்த்தரோடு இருக்கிற அளவுக்கு நான் பக்குவப்பட வேண்டும். Either you have to be with God or you have to make our Almighty God to be with you always. சங்கீதத்துக்காரன் அழகாக சொல்கிறாருல்ல, தாவீது சொல்கிறார், கர்த்தரை என் முன்னாடி வச்சிருக்கு. அதனால ஃபஸ்ட்டு சண்டே மெசேஜ் ஞாபகம் வந்துச்சா? இன்னைக்கு ஆண்டு சொல்கிறார், இப்போ என்னால் முடியாததை நான் தாண்டி வரேன் அப்படின்னா என்னுடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய பலன். உண்மைதானே? செங்கடலை பிளக்க முடியுமா? செங்கடலை அட வாய்க்காலில் வருகிற வரப்பில் ஒரு தண்ணியவே நம்மளால் தடுத்து நிறுத்த முடியாது. உண்மைதானே? என்ன சகோதரி, உண்மைதானே? தண்ணி வேகமாக வருதுங்க பம்பு செட்லேருந்து வாய்க்காலில் வரப்பில், காலால் தடுத்து முடித்திட முடியுமா? தடுத்துண்டு எகிரி அந்த பக்கம் வந்துடும்ல. ஆனால் செங்கடல் ரெண்டாய் பிளந்துச்சு. காரணம் என்ன? மோசையோடு கர்த்தர் இருந்தார்.
சிவந்த சமுத்திரம் ரெண்டாய் பிளந்தது. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், சிவந்த சமுத்திரம் இவர்களை மேற்கொண்டுச்சா, இவங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தாங்களா? இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள், இவங்களோடு யார் இருக்கிறா? 1000 முறை சொல்லிட்டார் மோசே, நான் போக மாட்டேன் ஆண்டவரே, நான் போய் கூப்பிட மாட்டேன், எகிப்திலிருந்து நம்முடைய ஜனங்களை விடுதலை பண்ண. ஐயோ என்னால் முடியாது. இல்லைப்பா நீ போன அவன் கூட இருக்கிறேன். அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா? ஐ வில் பி வித் யூ. இந்த கால வேளையில் முகநூல் வாயிலாக, இணையதளத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். படுத்த படுக்கையில் கண்ணீரோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, அன்பு வாலிப தம்பி, இந்த லாக்டவுன் நாட்களில் நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன், இனி எனக்கு ஒரு வாழ்வு உண்டா கேள்விக்குறியோடு இருக்கிற சகோதரி, சகோதரா, ஆண்டவர் சொல்றார், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் பயங்கரம் உள்ள பராக்கிரம் நிறைந்த கர்த்தர். அவன் நம்மோடு இருக்கிறார். சத்ருவானவன் நம்மை மேற்கொள்ள மாட்டான். ஆமென், ஆமென். அதற்கு சொல்லிக் கொடுத்த சூத்திரம் என்ன? ஆண்டவர் எப்பவுமே எங்கே வச்சிருக்கணும்? என் பட்சத்தில். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தந்தையே, இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளையில், இந்த உயிர் தெழுந்த நாள் கால வேளையில் பிள்ளைகளோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். திரும்பவும் திரும்பவும் எங்களோடு நீர் பேசிக்கொண்டு தான் வர்றீங்கப்பா. அதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தார். நீர் வந்து எங்களுக்குள் வாசம் பண்ண முடியாதபடி எவைகளெல்லாம் எங்களுடைய பாளையத்தில் அசுத்தங்களாய் எங்களுடைய உள்ளத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதோ அவைகளை நாங்கள் எடுத்து எறிந்து விட, உமக்கு இடம் கொடுக்க, எங்களுக்கான யுத்தம் செய்ய, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எஸ், அப்படியே நடத்தும், ஆசீர்வதியும். இதை கொண்டிருக்கிற, யூடியூப் வாயிலாய் பார்த்து கொண்டிருக்கிற, இணையதளத்தின் வாயிலாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். உடைய கண்ணீரின் பாதைகளை கர்த்தர் மாற்றி, பயங்கரமும் பராக்கிரமும் நிறைந்த கர்த்தர் நீர் அவர்களோடு கூட இருந்து, அவர்களுடைய அழிவிலிருந்து, அவருடைய வேதனையிலிருந்து, அவருடைய கண்ணீரிலிருந்து தூக்கி நிறுத்தும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், வழி நடத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும், துணையாயிரும், கேடகமாயிரும், அரணாயிரும், கோட்டையாயிரும். ஆசீர்வதி ஏசப்பா. இந்த காலைகளில் ஆராதனையில் கான்கால் மூலம் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். நேர் அலையில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஆலயத்தில் வந்து ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். அவங்களுடைய சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறேன். ஆசீர்வதியும், இயேசுவின் நாமத்தில் அவர்களை விடுதலை செய்து ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தை மிகுந்த நம்பிக்கையோடு ஏறெடுக்கிறேன். எங்கள் பயங்கரமும் பராக்கிரமும் நிறைந்த கர்த்தரே. ஆமென், ஆமென். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் fill in the blanks. அவர் எனர்ஜி நம்ம சொல்லுவோம், for Christian, Christ is the secret of my energy. Amen. God bless you. God be with you.